நல்ல கண்ணு. பெயருக்கு ஏற்றாற்போல் ஒருவர் காலம் முழுக்க வாழ முடியுமா? முடியும் என்று தன்னுடைய வாழ்க்கை பயணம் முழுக்க நிரூபித்து காண்பித்து 101 வயதில் மறைந்துள்ளார் நல்ல கண்ணு. விவசாயிகளின் நலனுக்காகவும் மக்கள் உரிமைக்காகவும் காலம் முழுக்க போராடிய நல்ல கண்ணுவுக்கு தமிழர்கள் கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். நல்ல கண்ணு கடந்து வந்த பாதையை அறியும் ஒவ்வொருவரும் அடடா, இவரை எப்படி சரியாக அறிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டோம் என்றுதான் வருந்துவார்கள். இனி இப்படி ஒரு மனிதரை அரசியலில் காண முடியுமா என்று ஏங்குவார்கள். அப்போது திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தவர் நல்ல கண்ணு. பள்ளிக்காலத்தில் தனது 12 வயதில் என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று பாடிக்கொண்டு ஸ்ரீவைகுண்டம் தெருக்களில் நடைபெற்ற போராட்டங்களில் பங்கேற்றார் நல்ல கண்ணு. பொது உடைமை கொள்கையால் ஈர்க்கப்பட்டார். சிறுவயதில் வ.உ.சி., சத்தியமூர்த்தி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், திருவிக போன்ற தலைவர்களின் பேச்சுகளை ஸ்ரீவைகுண்டத்தில் கேட்டிருக்கிறார் நல்ல கண்ணு. இதனால் சுதந்திர போராட்டத்தில் தொடர்ந்து பங்கேற்க வேண்டும் என்கிற தாகமும், சாதி பாகுபாடுகளை களைய வேண்டும் என்கிற உறுதியும், ஏழை பாழைகளின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமும் சிறுவயதிலேயே அவருக்கு ஏற்பட்டன. நல்ல கண்ணுவுக்கு ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சி மீதுதான் ஈர்ப்பு இருந்தது. அவருடைய ஹிந்தி ஆசிரியரான பலவேசம் சோவியத் ரஷ்யா, கார்ல் மார்க்ஸ் போன்ற வரலாறு தொடர்புடைய நூல்களை வாசிக்க செய்தார். இதைத் தொடர்ந்து கம்யூனிச கொள்கைகள் மீது நல்ல கண்ணுவுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது. ஸ்ரீவைகுண்டத்தில் பள்ளி படிப்பு முடித்துவிட்டு இன்டர்மீடியட் படிக்க திருநெல்வேலி இந்து கல்லூரியில் சேர்ந்தார் நல்ல கண்ணு. அங்கு நண்பர்களோடு சேர்ந்து கலைத்தொண்டர் கழகத்தை தொடங்கினார். கல்லூரியில் பாரதியாரின் எட்டயபுர நினைவில்லம் கட்ட 400 ரூபாய் நிதி திரட்டி கொடுத்தார். வசதியான குடும்பத்தில் பிறந்த நல்ல கண்ணு ஜீவா, பாலன், ஸ்ரீனிவாசராவ் போன்ற தலைவர்களுடன் நெருக்கமாக பயணித்து ஏராளமான போராட்டங்களில் பங்கேற்று படிப்படியாக கம்யூனிஸ்ட் கொள்கைக்குள் ஊறிப்போனார். தனது மகன் சுதந்திரத்துக்காகவும் மக்களுக்காகவும் போராட்டங்களில் பங்கேற்பதும் படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருப்பதும் நல்ல கண்ணுவின் தந்தைக்கு பிடிக்கவில்லை. இப்படியே இருந்தால் உன்னை போலீஸ் வேலைக்கு அனுப்பிவிடுவேன் என்று மிரட்டி பார்த்தார். என் தந்தை எல்லோரையும் போல வாழச் சொன்னார். அதில் விருப்பமில்லாமல் ஒரு துண்டு வேட்டியுடன் வீட்டை விட்டு வெளியேறி கம்யூனிஸ்ட் கட்சியின் முழு நேர உறுப்பினராகிவிட்டேன் என்றார் நல்ல கண்ணு. 1943 படிப்பை பாதியில் விட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார் நல்ல கண்ணு. அவருடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான பயணம் இத்தருணத்தில் இருந்து தொடங்கியது. 1944 ஸ்ரீவைகுண்டம் கிளையின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். 1946 சென்னைக்கு இடம்பெயர்ந்து ஜீவாவின் பரிந்துரையில் ஜனசக்தி பத்திரிகையில் பணிபுரிந்தார். ஸ்ரீவைகுண்டத்தில் 2000 மூட்டை நெல் பதுக்கி வைக்கப்பட்டது குறித்து ஜனசக்தியில் எழுதினார். இதை படித்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மூட்டைகளை பறிமுதல் செய்தார். இது நல்ல கண்ணுவை இன்னும் நெருக்கமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது. 1948 காங்கிரஸ் ஆட்சி கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்த போதும் தலைமறைவாக இருந்து இயக்கப் பணிகளில் ஈடுபட்டார் நல்ல கண்ணு. அப்போது என் நண்பரின் வீட்டில் ஒளிந்திருந்தேன். என் கையை கட்டி நன்கு அடித்தார்கள். ஆனாலும் தலைமறைவாக இருந்த இதர கம்யூனிஸ்ட் தோழர்களை பற்றி நான் மூச்சு விடவில்லை என்றார் நல்ல கண்ணு. கைது செய்த போது நல்ல கண்ணுவை பூட்ஸ் காலால் மிதித்து அவருடைய மீசையை தீயால் பொசுக்கியது காவல்துறை. அதன் பிறகு அவர் மீசை வளர்க்கவில்லை. 1949 நெல்லை சதி வழக்கில் கைதான நல்ல கண்ணு வெடிகுண்டுகள் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டதால் 7 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். 1956 விடுதலையானார். மதுரை சிறையில் இருந்தபோது மார்க்சியம் தொடர்பான ஏராளமான நூல்களை படித்து உலக அரசியல் பார்வையை மேலும் கூராக்கிக் கொண்டார். சதி வழக்கில் சிறை சென்று திரும்பிய நல்ல கண்ணுவுக்கு பெண் கொடுத்தது அன்னசாமி என்கிற மற்றொரு கம்யூனிஸ்ட் தோழர் தான்.
1958 ரஞ்சிதம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். தன் கணவரின் பொது வாழ்க்கை பயணத்திற்கு முழுவதுமாக துணை நின்றார் ரஞ்சிதம். இவர்களுக்கு காசி பாரதி, ஆண்டாள் என 2 மகள்கள். நிலமீட்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட நல்லகண்ணுவும் அவருடைய மாமனாரான அன்னசாமியும் ஒரே சிறையில் சில காலம் இருந்தார்கள். தென் மாவட்டங்களில் 1996 சாதி கலவரம் ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நல்லகண்ணுவின் மாமனார் அன்னசாமி கொல்லப்பட்டார். அச்சூழலிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செயல்பட்டு அமைதியை உண்டாக்கும் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டார் நல்லகண்ணு. இந்திய சீன போருக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி 2ஆக உடைந்த போது சிபிஐ, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே தொடர்ந்து செயல்பட்டார் நல்லகண்ணு. விவசாயிகளுக்கு எங்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் முதல் ஆளாக அங்கு நின்றவர் நல்லகண்ணு. நிலமற்ற ஏழை விவசாயிகளின் கூலி உயர்வுக்காகவும் அவர்களின் வாழ்வாதாரத்துக்காகவும் பல போராட்டங்களை தமிழ்நாடெங்கும் முன்னெடுத்தார். 1960களில் நில உச்சவரம்பு மசோதாவில் திருத்தம் செய்வதற்கான இடதுசாரிகளின் போராட்டத்தில் நல்லகண்ணு பங்கேற்றார். விவசாய கூலிகளுக்காக ஏராளமான போராட்டங்களை தமிழ்நாட்டில் நடத்தினார். இதனால் நெல்லை பகுதியில் அவருக்கான அடையாளம் ஏற்பட்டது. 5 ஆண்டுகள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் செயலாளராகவும் 25 ஆண்டுகள் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்தார் நல்லகண்ணு. விவசாய இயக்கப் பணிகள், கம்யூனிஸ்ட் கட்சி பணிகள் என்று 18 வயது முதல் 80 ஆண்டுகள் பொது வாழ்வில் ஈடுபட்டு தமிழ்நாட்டின் அனைத்து குக்கிராமங்களுக்கும் சென்று வந்தார். தாமிரபரணி ஆற்றில் கலக்கும் கடனா நதி மீது அணை கட்ட வேண்டும் என்று 1966 நல்லகண்ணு தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சியினர் அம்பாசமுத்திரம் தாலுகா அலுவலகம் முன்பு உண்ணாவிரதம் இருந்தார்கள். அதன் பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் இப்பிரச்சனை விவாதிக்கப்பட்டு அதே ஆண்டு கடனா நதியில் அணை கட்ட தமிழ்நாடு அரசு முயற்சி எடுத்தது. இன்றும் அப்பகுதி மக்களுக்கு பேருதவியாக உள்ளது கடனா நதி அணை. 1992 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு 2005 வரை 4 முறை அப்பதவியை வகித்தார். கட்சியில் 2 முறைக்கு மேல் உயர் பதவியை வகிக்க முடியாது என்கிற விதிமுறை இவருக்காக திருத்தப்பட்டது. மாநில செயலாளரான பிறகு முதலில் பங்கேற்ற மணப்பாறை பொதுக்கூட்டத்திற்கு ஆட்டோவில் தான் சென்றார் நல்லகண்ணு. தான் பங்கேற்கும் எந்த விழாவிலும் ஆடம்பரத்தை அவர் எதிர்பார்க்க மாட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மட்டுமல்லாமல் இதர கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் நல்லகண்ணுவை தோழர் RNK என்றுதான் அழைத்து மகிழ்ந்தார்கள். நல்லகண்ணுவின் 80வது பிறந்த நாளில் கட்சியினர் நிதி திரட்டி 1 கோடி ரூபாயை நல்லகண்ணுவுக்கு வழங்கினார்கள். விழா மேடையில் வைத்தே தனக்கு அளிக்கப்பட்ட 1 கோடி ரூபாயை மீண்டும் கட்சிக்கே திருப்பிக் கொடுத்தார். 1 கோடி ரூபாயை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று கேட்டார். தமிழ்நாடு அரசு அம்பேத்கர் விருதை அளித்து 1 லட்சம் ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கியது. முதன்முறையாக தலித் அல்லாதவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டது. ஆனால் பாதி தொகையை கட்சிக்கும் மீதியை விவசாய தொழிலாளர் சங்கத்திற்கும் அளித்து விட்டார் நல்லகண்ணு. 2022 தமிழ்நாடு அரசின் உயரிய விருதான தகைசால் தமிழர் விருது நல்லகண்ணுவுக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதை பெற்ற 2வது நபர் இவர். இந்த விருதுக்கான பரிசுத் தொகை 10 லட்சம் ரூபாயுடன் 5000 ரூபாயை சேர்த்து இந்த பணத்தை தமிழ்நாடு அரசின் நிவாரண நிதிக்கு நன்கொடையாக வழங்கினார். கம்யூனிஸ்ட் கட்சியில் முழுநேர ஊழியராக இருந்தால் அலவன்ஸ் கொடுப்பார்கள். எனக்கு 2500 ரூபாய் வருகிறது. என் மனைவி ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவருக்கு ஓய்வூதியமாக 4500 ரூபாய் வருகிறது. இதுதான் எங்களது வாழ்க்கை செலவுக்கான தொகை. அப்பா காலத்து வீடு ஊரில் இருக்கிறது. 1 ஏக்கர் நிலத்தில் கொஞ்சத்தை விற்றது போக பாக்கி மிச்சம் இருக்கிறது. இவை போதும் எனக்கு. இதற்கு மேல் வைத்திருந்து என்ன செய்ய போகிறேன் என்று 2009 விகடனுக்கு பேட்டி அளித்துள்ளார் நல்லகண்ணு. இவ்வளவு எளிமையும் நற்குணமும் தேர்தல் அரசியலுக்கு செல்லுபடியாகுமா? ஒரு முறையும் அவருக்கு வெற்றி கிடைத்ததில்லை. 1967, 77 அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியிலும் 1999 கோவை நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். கோவையில் நல்லகண்ணுவை தோற்கடித்தது இன்று குடியரசு துணைத் தலைவராக உள்ள CP ராதாகிருஷ்ணன். சொந்த வாழ்க்கையில் அவருக்கு வீடு, கார் எதுவும் கிடையாது. 2007 முதல் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு குடியிருந்தார். தனக்கு இலவசமாக வீடு அளிக்கப்பட்டாலும் அதை மறுத்து வாடகை செலுத்தினார். பிறகு KK நகரில் வீடு மாறினார்.
2010 தாமிரபரணி ஆற்றில் மணல் கொள்ளைக்கு எதிராக வழக்கு தொடுத்தார் நல்லகண்ணு. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அவரே அந்த வழக்குக்காக வாதாடினார். இதையடுத்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை தாமிரபரணி ஆற்றில் மணல் அள்ள தடை விதித்தது. நல்லகண்ணுவின் ஆவணப்படத்துக்காக இயக்குனர் வ. கௌதமன் பலமுறை முயன்றும் மறுத்துவிட்டார். நல்லகண்ணுவின் முயற்சியால் ஈழத்தமிழர்களுக்காக ஏராளமான போராட்டங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்தது. 2008 20வது அகில இந்திய மாநாட்டில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரையில் பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி ஊராட்சிகளில் தலித் ஊராட்சி தலைவர்கள் பதவியேற்க முடியாத சூழல் நிலவிய போது பல ஆயிரம் பேருடன் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கவனம் ஈர்த்தார் நல்லகண்ணு. இதன் பிறகு 2006 பதவியேற்ற திமுக அரசு அப்பகுதிகளில் தேர்தலை நடத்தியது. நல்லகண்ணுவின் மனைவி ரஞ்சிதம் காலமானார். மூப்பு காரணமாக வீட்டில் ஓய்வெடுத்த நல்லகண்ணு அவ்வப்போது அரசியல் மேடைகளில் பங்கேற்றார். மாநில செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுபட்டாலும் நல்லகண்ணு கட்சி பணியை விடவில்லை. இதை பற்றி அவருடைய மனைவி ஒரு பேட்டியில் கூறிய போது, இனிமேலாவது ஓய்வெடுப்பார் என எண்ணினேன். ஆனால் மீண்டும் முன்பை விட வேகமாக கட்சி பணியில் ஈடுபட்டார். குடும்பத்தில் வளர்ந்ததை விட அதிகமாக கட்சியில்தான் வளர்ந்தார். கட்சி தோழர்களோடும் மக்களோடும் இருப்பதைத்தான் அவர் விரும்புவார். இதை நிறுத்தினால் அவருடைய உடம்பு ஒத்துக்கொள்ளாது என்றார். 2024 நல்லகண்ணுவின் 100ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், உங்களது வாழ்வை விட எனக்கு பெரிய ஊக்கம் எதுவும் இல்லை. பெரியார் கலைஞருக்கு கிடைக்காத வாய்ப்பு தோழர் நல்லகண்ணு ஐயாவுக்கு கிடைத்துள்ளது. 100 வயதை கடந்தும் அனைவருக்கும் வழிகாட்டியாக உள்ளார். உழைப்பால் கிடைத்த பணத்தை எல்லாம் கட்சிக்காகவே கொடுத்தார். உயர்நீதிமன்றம் பாராட்டும் அளவுக்கு உழைப்பால் உயர்ந்தவர் ஐயா நல்லகண்ணு என்றார். நல்லகண்ணு தன் வாழ்க்கையை எப்படி பார்த்தார்? எந்த நோக்கத்துக்காக அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தாரோ அது நிறைவேறியதா? அதை பற்றி அவரே ஒரு பேட்டியில் இவ்வாறு கூறினார். ஒருவன் எந்த கொள்கைக்காக வாதாடி போராடுகிறானோ அதற்கு வெற்றி கிடைக்கும் போது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு எத்தனை கோடி பணமும் ஈடாகாது. விவசாயிகள் இன்று அனுபவிக்கும் பல்வேறு சலுகைகள் நான் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் தோழர்களின் போராட்டத்தால் கிடைத்தவை. அடித்தட்டு மக்களுக்காக வாதாடினோம் என்பதை விட வென்று காட்டினோம். வாழ்ந்த காலத்தில் அந்த உரிமையை மக்கள் அனுபவிப்பதை கண்ணால் பார்ப்பதுதான் அரசியல் எங்களுக்கு வழங்கிய சொத்தாக நினைக்கிறேன் என்றார். 101 வயதில் அரசு மருத்துவமனையில் இறந்தார் நல்லகண்ணு. முழு அரசு மரியாதையுடன் அவரை தமிழ்நாடு அரசு வழி அனுப்பி வைத்தது. பிறகு அவரது உடல் மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டுள்ளது. இப்படி ஒரு மனிதர் இரத்தமும் சதையுமாக பூமியில் வாழ்ந்தார் என்பதையே வருங்கால சந்ததியினர் நம்ப மறுப்பார்கள் என்று மகாத்மா காந்தியை பற்றி ஐன்ஸ்டைன் கூறிய புகழ்பெற்ற வாசகம் ஒன்றுண்டு. இது தோழர் RNKவுக்கும் பொருந்தும்.